राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ஆச்சரியமான திருவாடிப்பூரம் இன்னைக்கு ராமானுஜருடையதான பிரியமான ஆச்சரியமான ஆண்டாளுடைய திருநக்ஷத்திரம். ஆண்டாள் ராமானுஜரை நம் கோயில் அண்ணன் அப்படின்னு தான் கொண்டாடுறார். அதனால ராமானுஜருடைய தங்கையுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவளுடைய அந்த திருநக்ஷத்திரத்தை அன்னைக்கு நமக்கு ராமானுஜ வைபவம் கேட்கறது பெரிய பாக்கியம். ஏன்னா ஆண்டாளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வச்சவர் சுவாமி ராமானுஜர். அதனாலேயே அவ்வளவு ஏற்றம் அண்ணனுக்கும் தங்கைக்கும். சுவாமி ராமானுஜர் அழகா திவ்ய தேச யாத்திரை, பக்த ஜனங்களுக்காகத்தான் திவ்ய தேச யாத்திரை. மகாத்மாக்களுக்கு கோவில் கோவிலா போய் பகவத் அனுபவத்துல தலைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவ ஹிருதயத்திலேயே எப்பொழுதும் பகவானுடைய அந்தர்யாமி ரூபம் நல்லா பிரத்யக்ஷமா தெரியறது. எப்படி துருவன்லாம் தன் ஹிருதயத்துக்குள்ள ஸ்ரீஹரிய பார்த்தானோ அதுபோலே ஒரு ஹரிஸ்மரணம் பண்ணக்கூடிய ஒரு பலம் சுவாமி ராமானுஜருக்கெல்லாம் உண்டு. ஆனா கோவில் இருக்கிற அர்ச்சாவதார மூர்த்திகளை மகாத்மாக்கள் போய் பார்க்கல வச்சுக்கோங்களேன். சங்கரர் போய் பார்க்கல, ராமானுஜர் போய் பார்க்கல, பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்தியை போய் பார்க்கல அப்படின்னா பாமர ஜனங்களுக்கு குழப்பம் வந்துடும். இப்போ கோவில் இருக்க மூர்த்திக்கு பலம் இல்லையோ அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு போகிறத நிறுத்திடுவார்கள். மகாத்மாக்கள் அவ பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையுமே சாதாரண ஜனங்களுடையதான புத்தியை யோசனை பண்ணி பண்றார்கள். திவ்ய தேசங்கள்ல இருக்கிற சுவாமிக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. நாம திருவனந்தபுரத்துல இருக்கோம் அப்படின்னா கிரகத்துல இருந்துட்டே அனந்த பத்மநாபனை நினைச்சாலே போதும் அப்படின்னு நினைச்சுட்டோம்னா, ஆனா அதை விட அங்க போய் நின்னோம்னா அந்த சாநித்தியம் பல பேர் அழகா பிரார்த்திக்கிறா. அவா பிரார்த்தனைக்கு பகவான் ஆனந்தமா அனுகிரகம் பண்ற சமயத்துல நம்முடைய பிரார்த்தனையும் பலிதமாகும். அதனாலேதான் அவ்வளவு அழகா ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் கோவிலுக்கு போறார். ராமானுஜர் அந்த மாதிரி அழகா திருஇந்தளூர், தலைச்சங்க நான்மதியம் இதெல்லாம் பார்த்துட்டு சிறு புலியூர் அந்த திவ்ய தேசத்துக்கு அழகா போறார். சிறு புலியூர் ஊர் பேர்லயே புலி இருக்கு. ராமானுஜர் அழகா அந்த கோவிலுக்கு வந்தார். அழகா கோவில் வாசல்ல நின்றுண்டார். கோவிலுடைய கோபுரத்தை எல்லாம் பார்த்தார். இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் ரசிச்சார். இந்த கோவில் எல்லாமே பகவத் ஸ்வரூபம். கோவில் இருக்க அத்தனையுமே எல்லாத்தையுமே ரசிக்கணும். எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பகவானுடைய வாகனங்கள்லாம் கூட தொட்டு கண்ணில் ஊத்திப்பா. பகவான சுமக்கிற அந்த பாக்கியம் இந்த வாகனங்களுக்கு இருக்கு. அம்ச வாகனம், சேஷ வாகனம், ஹனுமத் வாகனம், கருட வாகனம், நிஜமாவே பரம பாக்கியம் தானே. அந்த நான் பார்த்திருக்கேன் திருக்கோளூர்ல எல்லாம் நிறைய பாமர ஜனங்கள்லாம் வருவா. அந்த சப்பரம் எல்லாம் தூக்குற அந்த மூங்கில் கழி இருக்கும், இந்த மூங்கில் கொம்பு, அதெல்லாம் கூட தொட்டு கண்ணில் வத்திப்பா. ஏன்னா பகவான சுமக்கிறதாச்சேன். நான் ஒரு கோவில் போயிருந்த பொழுது அங்க கோவிலுடைய பெரிய தேர் வடம் ஓரத்துல வச்சிருந்தா. ஒரு அதை பிடிச்சு அப்படியே ஆனந்தமா கண்கள்ல கண்ணீர் வழி அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா. என்னடான்னா பகவானுடைய தேரை இழுக்கக்கூடிய பாக்கியமுடைய ஒரு வடம் அப்படின்னு அவருக்கு அந்த ஒரு பிரீத்தி, அந்த ஒரு பக்தி அவருக்கு. அந்த மாதிரி ஆச்சரியமாக ராமானுஜர் இந்த கோவில் கோபுரத்தை எல்லாம் பார்த்து, மதில் சுவரெல்லாம் பார்த்து இப்படி அனுபவிக்கிறார். இப்ப எப்படி ஒரு
புதுசா கணவனான மனைவியோ கணவனோ தன் மனைவி சரீரம் கணவன் சரீரத்தை எப்படி அங்குலம் அங்குலமா ரசிக்கிறார்கள், எப்படி ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய எப்படி அங்குலம் அங்குலமா பார்த்து 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 தலைமுடியிலேருந்து கால்கள்லேருந்து அதனுடைய மச்சம் வரைக்கும் எப்படி அழகா ரசிக்கிறாளோ அது போல ரசிக்கிறார் ராமானுஜர். அழகா கோவில் வாசல்ல நின்னுட்டார். ஜம்முன்னு ஆனந்தமா ஆழ்வாருடைய பாசுரத்தை சொல்றார். நந்தா நெடுநரகத்திடை நணுகா வகை நாளும் எந்தாய் என இமையோர் தொழுது ஏத்தும் இடம் எரிநீர் செந்தாமரை மலரும் சிறுபுலியூர் சலசயனத்து அந்தாமரை அடியாய் உனது அடியேற்கு அருள் புரியே. ஆச்சரியமான அலையடிக்கும்படியான நீர்நிலைகள் இருக்கக்கூடிய சிறுபுலியூரா. இந்த தாமரை எல்லாம் நன்னா மலர்ந்திருக்கான். சிறுபுலியூர் இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து தேவர்கள்லாம் பிரபோ எந்தையேன்னு கூவி தொழறாளாம். ஆச்சரியமான திருவடி, தாமரை திருவடிகளோட பிரபோ நந்தா நெடுநரகத்திடை நணுகா வகை. நான் திரும்பவும் இந்த நீண்ட நரகம் மாதிரி இருக்கிற உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை எப்படின்னா இது எப்ப சுகம் எப்ப துக்கம்னு தெரியல, இது பெருசா போயிட்டு இருக்கா. இது என்னன்னா ஆனந்தம் ரொம்ப குறைவா இருக்கமா இருக்கு. ஆனந்தமா இருக்கும்போது நாட்கள் வேகமா ஓடிடுறது. கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு துக்கம் வந்துடுத்து, கவலை வந்துடுத்து, ஒரு பிரச்சனையோ வியாதியோ வந்தா அப்ப நேரம் போகவே மாட்டேங்கிறான். சில பேருக்கு இந்த ராத்திரினா ஒரு பயம் இருக்கும். இந்த ராத்திரி போகவே இல்லை, எப்படா பொழுது பொறுமையா போயிட்டு இருக்குமா. அதே பகல் பொழுது பார்த்தா கிடுகிடு முடிஞ்ச மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி இந்த லௌகீக வாழ்க்கையில ஆனந்தம் கடன்னு சீக்கிரம் போயிடுறது, துக்கம் நிறைய இருக்கிறதுனால இந்த நரக வாழ்க்கையான உலக வாழ்க்கையில திரும்பி நான் பிறக்கப்படாதப்பா, நணுகாவகை நாளும் எந்தாய் உனது அடியேற்கு அருள் புரியே. உன்னோட அடியவன் தானே நானு, எனக்கு அருள் புரியேன்பான் அப்படின்னு சிறுபுலியூர் பெருமாளிடத்துல திருமங்கை மன்னன் யாசிக்கிறார். எனக்கு திரும்பி ஒரு ஜன்மா கொடுத்துடாதே அப்படின்னு. ஏன்னா ஒன்னு அனுபவிக்கணும். இந்த ஜன்மால வந்துட்டேன்னா தப்பி பொழைச்சு உன் திருவடியில வரேன், இல்லாட்டி இப்படியே போயிட்டு இருந்தேன்னா எத்தனை கோடி ஜென்மா கழிச்சு நான் உய்வேன். அதனால எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, என்ன வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போயிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அவ்வளவு அழகான சிறுபுலியூர் இது அப்படின்னு சொல்லி ராமானுஜர் ஜனங்களை உள்ள அழிச்சுட்டு போறார். அழகா ஜம்முன்னு கொடிமரத்துக்கிட்ட சேவிக்கிறார். கோவில்ல போனா சேவிக்கணும், அது கொடிமரத்துக்கிட்ட சேவிக்கிறது தான் உத்தமம். கொடிமரத்துக்கு முன்னாடி, கொடிமரத்தை தாண்டி சேவிக்கிறது உத்தமம் சொல்ல மாட்டா பெரிய ஒண்ணு. கொடிமரத்து பக்கத்துல சேவிக்கணும், இல்லாட்டி கொடிமரத்துக்கு முன்னாடி. ஏன்னா அந்த இடத்துல சன்னதி எதுவும் இருக்காது. கொடிமரத்தை தாண்டியாசம் நிறைய சன்னதிகள் சைட்ல எல்லாம் பரிகார தேவதைகள் எல்லாம் வந்துருவா. கொடிமரம் தான் அங்கேருந்து தான் கோவிலுடைய எல்லா விஷயமும் ஆரம்பமாகும். அதனால கொடிமரத்துக்கிட்ட சேவிக்கணும் அப்படின்றது சம்பிரதாயம். உள்ள நுழையும் பொழுதும் சேவிப்பார்கள், திரும்ப வெளில வரும் பொழுதும் அழகா கைகூப்பி தொழுதுட்டு வருவார்கள். உள்ள நுழையும் பொழுது முக்கியமா சேவிக்கணும். ஏன்னு கேட்டா, அப்பா எத்தனையோ யோசனைகளுக்கு நடுவில் நான் ஓடி வரேன், என் புத்தியில ஒரு தெளிவு இருக்கணும், உன்னை பார்த்து அனுபவிக்கிற ஒரு மனசை கொடு. என் மனசு இருக்கக்கூடிய அகம்பாவம், தேவையில்லாத எண்ணங்கள், சஞ்சலங்கள் இதெல்லாம் மாற்றி இந்த மனசு அப்படியே உன்கிட்ட லயப்படணும். அதுக்காக தான் கொடிமரத்துக்கிட்ட சேவிக்கிற அடியேன் வந்திருக்கேன்பா, அகம்பாவெல்லாம் நீங்கட்டும், நான் உன்னை அனுபவிக்கணும், நீ என்ன அனுபவிக்கணும். அதுக்காக தான் கொடிமரத்துக்கிட்ட சேவிக்கிறது. அழகா ராமானுஜர் கொடிமரத்துக்கிட்ட சேவிச்சுட்டு ஜனங்கள் எல்லாரையும் அழகா கொடிமரத்துக்கிட்ட சேவிக்க சொல்றார். சேவிச்ச பிறகு அழகா உள்ள அழிச்சுட்டு போறார். ஆனந்தமா சுவாமி பக்கத்துல போய் நின்னுட்டார். நின்று ராமானுஜர் காட்டார். குஞ்சரமான குட்டி பெருமாள், பெரிய பெருமாள் கிடையாது. அழகா ஆதிசேஷன் மேலே படுத்துருக்கிற மாதிரி சயன ரூப பெருமாள், ஜலசயன பெருமாள் அப்படின்ற சலசயனம் அப்படின்னு திருமங்கை மன்னனும் அழகா சொல்றார்.
அழகா இன்னோடு படுத்துட்டு இருக்காரு குஞ்சலமா. ராமானுஜர் இப்படி பார்த்து சொல்றார், பாக்குறதுக்கு தான் சுவாமி இத்தூன் இருக்கார். பேர் என்னடான்னா கிருபா சமுத்திர பெருமாள்னு பேரு. ஆளுக்கும் பேருக்கா சம்பந்தம் இருக்கா பாருங்க. அருமா கடல், பெரிய கடல் போல கிருபை பண்ணக்கூடிய கிருபா சமுத்திர பெருமாள்னு ஒரு திருநாமம் பெருமாளுக்கு. பகவானுடைய சைஸுக்கும் பேருக்கும் சம்பந்தமே கிடையாது, அப்படி ஒரு தெரிவர் அப்படின்னுட்டார். உடனே எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறா பெருமாளை. சின்னவரா இருக்கிற ஆதிசேஷன் மேல ஒரு குழந்தை மாதிரி படுத்திருக்காரு. இந்த இடத்துல பாலசயனம் அப்படின்னு சொல்லுவா. பெருமாளுக்கு வீரசயனம், போகசயனம், யோக சயனம் நிறைய உண்டு. இந்த சிறுபுலியூர்ல சுவாமிக்கு பாலசயனம். அழகா ராமானுஜர் காரணம் எல்லாரும் பாக்குறா. ஸ்ரீதேவி பூதேவி திருவடி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா. பெருமாள் குஞ்சல் நூண்டு இருக்கார். எல்லாரும் அதிசயிச்சு பிரமிச்சு பார்க்கிறார். அழகா சுவாமி ராமானுஜர் சொன்னார், இந்த பெருமாள் ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் அனுகிரகம் பண்ண பெருமாள் அப்படிங்க. ஆஹா அப்படின்னு கேட்டார். ஆதிசேஷன் விஷயம்னா ராமானுஜர் சொன்னாதானே சரியா இருக்காங்க, சுயம் ஆதிசேஷ அவதாரம். அப்ப அழகா ராமானுஜர் சொல்றார், ஒரு சமயத்துல கருடனுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு பகை வந்து கொடுத்தாங்க. எப்பயா வந்துடும், பகவான் பக்கத்துல தான் இருக்கா, திடீர்னு என்னமோ நீ பெரியவனா நான் பெரியவனான்றா போல ஒரு பகை வந்துடுத்து. அப்ப ஆதிசேஷன் இந்த இடத்துல தபஸ் பண்றார். அப்படி தபஸ் பண்ண உடனேயே பகவான் அழகா ஆதிசேஷனுக்கு காட்சி கொடுத்து ஆதிசேஷன் மேல ஆசையா பாலகனா படுத்துன்றார். அவ்வளவு சிரேஷ்டம். அதனால ஆதிசேஷன் பிரார்த்தனைக்கிணங்க பெருமாள் இங்கேயே இப்படியே படுத்துட்டார். கிருபா சமுத்திரம், யார் இவரிடத்துல பிரார்த்திக்கிறாளோ அவர்களுக்கு கருணை கடலாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பெருமாள் அப்படின்னார். சொல்லிட்டு ராமானுஜர் சொன்னார், வியாக்ரபாத மகரிஷிக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம் இது அப்படின்றார். வியாக்ரபாத மகரிஷி ஆச்சரியமான சிவபக்தர். டெய்லி பகவானுக்கு பூவை பிரிச்சு ஜோரா பூஜை பண்ணுவார். சிவபெருமானுக்கு தில்லையில தான், தில்லை சிதம்பரத்துல நிறைய பூஜை பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப அவருக்கு டெய்லி மரத்து மேல ஏறி பூ பறிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்தது. அப்படி பூ மலர்ந்த உடனேயே வண்டோ தேனியோ அதுல உட்காராதபடி அதுக்கு முன்னாடி எடுத்துடணும்னு ஒரு ஆசை அவருக்கு. பூ மலர்ந்த உடனே அதை பிரிச்சு பெருமாளுக்கு போடணுமா. அப்ப எப்படி எல்லாம் பூஜை பண்ணிருக்கா பாருங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச பூவை சாப்பிட்டதுக்கு நமக்கு அகம்பாவம். ஃப்ரிட்ஜில் வச்ச பூ, பக்கத்து வீட்டுல பறிச்ச பூ, யாரோ கொடுத்த பூ, கடையில வாங்கின பூ, இதுக்கே நான் டெய்லி இவ்வளவு பூ போடுறேன், இத்தனை ரூபாய்க்கு பூ வாங்குறேன், இவ்வளவு விதவிதமா பூ போடுறேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். வியாக்ரபாதர் வண்டும் தேனியும் வந்து அமராத பூவாக கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுவாராம். அப்ப அவருக்கு அது சமயத்துல வண்டும் தேனியும் வந்து உட்காந்து புஷ்பம் கிடைக்காம போயிடுறது. அதனால சிவபெருமானத்துல பிரார்த்தனை பண்ணிட்டாராம். சிவபெருமான் பிரத்யட்சமாயி என்ன வேணும்னு கேட்ட உடனே, இந்த மரத்துல ஏறுறதுக்குள்ள அந்த மனுஷ கால் ரொம்ப கஷ்டமா இருக்கு, சுலபமா அழகா சுலபமா மரத்துல ஏறுற மாதிரி கால்கள் வேணும்னு உடனே சிவபெருமான் சிரிச்சுண்டு புலிக்காலை கொடுத்துட்டார். புலிக்கால் முனிவர்னே அவருக்கு ஒரு பேர். உடனே இடுப்புக்கு கீழே அவருக்கு புலிக்கால். அழகா வியாக்ரபாதர், வியாக்ர அப்படின்னா புலி. அதனால அந்த புலிக்காலை கொண்டு மரத்து மேல ஏறி கிடுகிடுன்னு பூவை பறிச்சு அப்படியே கொண்டு வந்து சிவபூஜை பண்ணுவார். அப்படி தில்லை சிதம்பரத்துல நித்தியம் பூஜை பண்ணிட்டே இருக்காராம். ஒரு நாள் வியாக்ரபாத மகரிஷி பகவானிடத்துல எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க சிவபெருமானிடத்துல. உடனே சிவபெருமான் அது நாராயணன் தான் தருவான் அப்படின்னு விட்டாராம். உடனே வியாக்ரபாத மகரிஷி எந்த இடத்துக்கு போனா நாராயணன் எனக்கு மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு கேட்க, அழகா சிவபெருமான் நீ நேர இந்த ஊருக்கு போ, அந்த இடத்துல அழகா ஆதிசேஷன் மேல பாலகன் போல சுவாமி படுத்துட்டு இருக்கார், அந்த கிருபா சமுத்திர பெருமாளிடத்திலே பிரார்த்தனை பண்ணு, நிச்சயமா உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே அழகா வியாக்ரபாத மகரிஷி இந்த ஊருக்கு வந்து பிரார்த்திக்கிறார். பகவான் பிரத்யட்சமாயி மோட்சம் கொடுக்கிறான்.
அவருக்காகவே சிறுபுலியூர்னு பேர் வந்துடுத்து. வியாக்ரபாதருடைய புறம், வியாக்ரபாதபுரம். புலிக்கால் முனிவருக்கு மோட்சம் கொடுத்ததுனால ஜோரா சிறுபுலியூர்னு அவருக்கு ஒரு பேர் கிடைச்சுடுத்து. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசம் இந்த சிறுபுலியூர் அப்படின்னார் ராமானுஜர். பக்தாள்லாம் ஆனந்தப்பட்டா. பெருமாள் மூலவர் திருநாமம் அருமா கடல் அமுதன்னு பெயர். சலசயன பெருமாள். உற்சவர் பேர் கிருபா சமுத்திர பெருமாள். ஆச்சரியமானவர். ஜோரா பால வியாக்ரபுரம் அப்படின்னு பேர். சிறுபுலியூருடைய சம்ஸ்கிருத பேர் பால வியாக்ரபுரம் அப்படின்னு அவ்வளவு அழகான ஒரு திருநாமம். ஜோரா இங்க ஆதிசேஷனுக்கு தனி சந்நிதி உண்டு. மாசி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி பொழுதுதான் பகவான் ஆதிசேஷனுக்கு பாலகனா காட்சி கொடுத்தார். அதனால அவ்வளவு விசேஷம். ஆதிசேஷனுக்கு சந்நிதி உண்டு, கருடனுக்கு சந்நிதி உண்டு. இந்த இடத்துல கருடனுடைய சந்நிதி கொஞ்சம் கீழே இருக்குமா, ஆதிசேஷன் சந்நிதி மேல இருக்குமா. ஏன்னா ஆதிசேஷன் ஏற்றம் கொடுக்கறதுக்காக சாதாரண கருடன் தானே மேல இருக்கணும். இந்த இடத்துல அவரை கீழே இறக்கி ஆதிசேஷனை மேல தூக்கி அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கார் பெருமாள் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொல்லி அந்த கிருபா சமுத்திர பெருமாள் அருமா கடல் அமுதன அப்படி காட்டி கொடுத்தார். அழகா ஆனந்தமா சேவிச்சார்கள். ரொம்ப சைஸ் ரொம்ப சின்ன சுவாமி தான், ரொம்ப பெரியவரே கிடையாது, சோடின்னு இருப்பார். நம்ம ரங்கராஜன், பத்மநாபன், ஆதிகேசன் எல்லாம் பாதிரிவரை பார்த்தா இட்னூண்டு யாரோ அப்படி படுத்துட்டு இருக்கா அப்படின்னு இருக்கும்படியாக சின்ன ஒரு மூர்த்தி தான் இந்த சிறுபுலியூர் அருமா கடல் அமுதன். அழகா ராமானுஜர் இத்தனையும் சொல்லி கொடுத்தார். எல்லாரும் ஆனந்தமா சேவிச்சா. ஆழ்வாருடைய பாசுரத்தை சொல்றார். கருமா முகில் உருவா கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரையுருவா பிறவுருவா நினதுருவா திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சரசயனத்து அருமா கடலமுதே உனது அடியே சரணாமே அப்படின்றார். அப்பா நீ என்ன அவ்வளவு கருமையான உருவமா, முகில் போன்ற உருவமா, கனல் போன்ற உருவமா, புனல் மாதிரி நீர் போல இருக்கியா? கருமா முகில் உருவா கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரை உருவா பிறவுருவா நினதுருவா. என்ன அழகா அனுபவிக்கிறார் பாருங்க. திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே. உன் அடிதான்பா எனக்கு சரணம், வேற திருவடியே கதி கிடையாது அப்படின்னு திருமங்கை மன்னன் புலம்பின ஒரு திவ்ய தேசம் சிறு புலியூர். அழகான அருமா கடல் அமுதன் கிருபா சமுத்திர பெருமாள். அத்தனை பேரும் ஆனந்தத்துல திளைச்சார்கள். ராமானுஜர் ஜோரா. அங்க வியாக்ரபாத மகரிஷியும் உண்டு. வியாக்ரபாத மகரிஷியும் காட்டி கொடுத்து ஆதிசேஷனையும் காட்டி கொடுத்து ஆதிசேஷனை காட்டி கொடுத்த இடம். அழகா ராமானுஜர் ஆதிசேஷன் தானே அழகா காட்டி கொடுத்தார். கருடாழ்வார் சன்னதியை காட்டி கொடுத்தார். ஜோரா அழகா தாயார் சன்னதியும் காட்டி கொடுத்தார். ஜம்னு எல்லாரையும் உட்கார வச்சு திருமங்கை மன்னனுடைய பாசுரங்களை சொல்ல வச்சார். அத்தனை பேரையும் உட்கார்ந்து அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிக்க வச்சார். எந்த கோவிலுக்கு போனாலும் பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும். அந்த நாம ஜபமே நமக்கு நல்லது. அந்த நாம ஜபம் அது கோவில்கள்ல உட்கார்ந்து சொல்லும்போது இன்னும் அதுக்கு பல மடங்கு பலம் ஜாஸ்தி. இன்னொன்னு கோவில்ல உட்கார்ந்து நாம ஜபம் பண்ணும்பொழுது கோவில்ல அந்த சாநித்தியம் கூடும். சில கோவில்கள்லாம் ரொம்ப பரிதாபகரமான நிலைமையில இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் நாமஜபம் பண்ணோம் அப்படின்னா நிறைய கோவில்கள் புனருத்தாரணம் ஆகிறது. இன்னைக்கு எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் அப்படி சங்கல்பம் வச்சுருக்கா. நிறைய பேர் எனக்கு தெரியும். எந்த கோவில்கள்லாம் ரொம்ப பரிதாபகரமா இருக்கும் அங்க போய் உட்காந்து 1 மணி நேரம் டெய்லி நாமஜபம் பண்ற சங்கல்பம் பண்ணிப்பா. நாமஜபம் பண்ண தானாகவே கோவிலுக்கு சேவார்த்திகள் வருவா, கோவில் புனருத்தாரணமாகும். நிறைய கோவில்கள் அப்படி நடந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். அப்ப அதனால அந்த மாதிரி கோவில்கள்ல உட்கார்ந்து நாமம் ஜபிக்கணும். ராமானுஜர் ஜபிக்க வைக்கிறார். ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய
ஓம் நமோ நாராயணாய. 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 அப்படி ஆனந்தமா ஜபிக்க வச்சார். இந்த ஸ்தலத்துக்கு சிவபெருமானே அழகா வியாகிரபாத மகர்ஷிக்கு வழி காட்டுறாராம். சிவபெருமான் சிவலிங்கம் வேக வேகமா நடக்க பின்னாடியே வியாகிரபாத மகர்ஷி வந்து துரத்திண்டு வந்து அப்பதான் அந்த புலிப்பாதம் வச்சுன்னா வேக வேகமா நடந்து வந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு பெருமாள். சில பெரியவா சொல்லுவா, இங்கதான் வந்து ஆதிசேஷன் கருடா சௌக்கியமா அப்படின்னு கேட்டாராம். அப்பதான் கருடன் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு கருடன் சொன்னதாக சில பெரியவா அனுபவத்துல சொல்லுவேன். ஆதிசேஷன் கருடனுக்கும் அந்த பகையினாலே உருவான ஒரு திவ்ய தேசம் இது. அப்ப இந்த திவ்ய தேசத்துக்கு வந்தோம்னா நாகதோஷம் எல்லாம் நிவர்த்தியாகணும். ஆதிசேஷன் அனுகிரகம் பண்ணது. புத்திர பாக்கியம் இல்லாதவாழ்ல அந்த பாலசயனத்தில் இருக்கிறதுனால இந்த பெருமாளத்தை வந்து பிரார்த்திச்சிருந்தா புத்திர பாக்கியம் கிடைக்கிறது இன்னி வரைக்கும் பல பேருக்கு ஸ்வயம் அனுபவம். தாயார் திருமாமகள் நாச்சியார், உற்சவ தாயார் பேரு தயாதேவி. அவ்வளவு அழகான தயையை காட்டக்கூடிய ஒருத்தி இவள். அழகான அந்த தயாதேவி அவளும் அனுகிரகம் பண்ண ராமானுஜர் எல்லாருக்கும் ஆனந்தமா திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களை சொல்லி வியாக்கியானம் எல்லாம் சொன்னார். நாம இன்னைக்கு இந்த சிறுபுலியூர்ல வியாகிரபாத மகர்ஷி, புலிக்கால் முனிவருடைய புலிய பார்த்தா ஞாபகம் வச்சுக்கணும். வியாகிரபாத மகர்ஷி, ஆதிசேஷன், கருடாழ்வார், அருமா கடலமுதன், தயாதேவி, ஆச்சரியமா இவர்களோடையும் நம் ராமானுஜரோடையும் அழகான திருமங்கை மன்னன் நம்முடைய குமுதவள்ளி நாச்சியாரோட இந்த இடத்துல இன்னைக்கு படுத்துப்போம். ராத்திரி ஏதாவது புசு புசுன்னு சீர்றது அப்படின்னா பயப்படாதீங்க, ஆதிசேஷனாத்தான் இருக்கும். எங்கேயாவது ஏதாவது சத்தம் கேட்டதுன்னா கருடனாத்தான் இருக்கும். திடீர்னு யாரா மேல மிதிச்சு நடந்து போனா கவலைப்படாதீங்க, வியாகிரபாதராத்தான் இருக்கும். சரியா? இவர்களோட தான் இன்னைக்கு சரியா புலி, பாம்பு, பறவை இது எல்லாத்தோட தான் இன்னைக்கு தாச்சிக்க போறோம். கூடவே அருமா கடல் அமுதன் கிருபா சமுத்திர பெருமாள். அப்ப நன்னா அப்படி படுத்துட்டோம்னாலே அவனோட கிருபா கிடைச்சிடும், இவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிடும். நம்ம வாழ்க்கை நடத்தின்ற போயிடலாம். எல்லாம் பெருமாள் மாற்றி கொடுப்பார். கிருபா சமுத்திர பெருமாள். நமக்கு யார்கிட்ட பகை இருக்கு வச்சுக்கோங்களேன், இந்த பெருமாளத்தை பிரார்த்திச்சுட்டு அந்த பகையெல்லாம் அவர் நிவர்த்தி பண்ணி கொடுத்துடுவார். மோட்சம் தரக்கூடிய ஒரு பெருமாள் இவர். ராதே கிருஷ்ணா. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்பொறி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா வழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன் கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக.